கள்ளக்காதலை விட கள்ளக்காதல் தான் இன்னைக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் நிரூபிச்சிட்டாரு. அவர் பொண்டாட்டிய கேவலமா பேசுனாங்க தாவேக்காரவங்க. அப்ப கூட இப்படி பொங்கி எழல. திரிஷாவுக்கு இப்ப குழு குழுன்னு இருக்கும். ஆஹா, நமக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காதலை விட கள்ளக்காதல் தான் இன்னைக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் நிரூபிச்சிட்டாரு. அவர் பொண்டாட்டிய கேவலமா பேசுனாங்க தாவேக்காரவங்க. அப்ப கூட இப்படி பொங்கி எழல. ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை பெண் கொடுமை ஒரு அமைச்சர் அவங்க கட்சியில உள்ள அமைச்சருக்கே ஒரு கொடுமை நடந்துச்சு, அதையும் கூட கண்டுக்கல. அதெல்லாம் டெக்கிடேசியான்னு இருந்த மனுஷனை வாயை திறக்காமே இருந்த மனுஷனை இப்படி பேச வச்சுட்டீங்களேயா, பொங்கி இல வச்சுட்டீங்களேயா. அவரே களத்துல இறங்கி அவனை இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணை பேசுவான், அப்புறம் அமைச்சர் பொண்ணை பேசுவான், அப்புறம் நம்ம நாட்டு பொண்கள் பேசுவான், அவங்களை சும்மா விடக்கூடாது கைது பண்ணுன்னு அவரே களத்துல இறங்கி அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. அப்பா, அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம். யார் வீட்டு பொண்ணு? இன்னைக்கு ஏன் வீட்டு பொண்ணு யாரு? திரிஷா, உங்க வீட்டு பொண்ணு. பொண்டாட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு, லவ் பண்ணி 2 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு. அதெல்லாம் ஞாபகமே இல்ல. சரி, பரவாயில்ல. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சீதா மேல ராவணன் ஆசைப்பட்டதுனாலதான் ஸ்ரீலங்காவே அழிஞ்சுது. அதே மாதிரி அடுத்தது ஒண்ணு பாகுபலி எப்படி செத்து போனாரு. எல்லாம் பெண்கள் பின்னாடி போய் பெண்கள் மேல ஆசைப்பட்ட அரசர்கள் தான். பார்த்து கொஞ்சம் நடந்துக்கோங்க. ராஜ்யத்தை வந்துடாதீங்க பொம்பளைக்காக வேண்டி. இந்த ஆள்பாட்டு உதயநிதி பாட்டு கம்முன்னு இருந்திருப்பாரு. என்ன பண்றதுனே வகை இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களை ஃபெமிலியர் ஆக்கி விட்டீங்க. ஓவர் நைட்ல அவங்களை பெரிய ஆளாக்கி விட்டீங்க. இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவர், அதுவும் டிஎம்கே யாரையா அவ்வளவு பொறுப்பா இருப்பான்னு பார்த்தாக்கா அவர் ஒரு பொறுப்பான ஆளா காமிச்சு விட்டுட்டீங்க. எல்லாம் காப்பி டெஸ்ட். இதுலயும் கலைஞரும் ஜெயலலிதாவும் மாத்தி மாத்தி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கம்மா. எல்லாத்துலயும் காப்பி பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த நாடகத்தையும் நடத்தி பாக்குறீங்க. நடத்துங்க. சுயமா எந்த முடிவு நீங்க என்னைக்கு எடுக்க போறீங்கன்னே தெரியல.